ஆஸ் அ பப்ளிக்கா நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரீசெண்ட் டைம்ல ரெஷ்மிகா அவங்க ட்விட்டர் பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்க போட்டோவை அவங்க கன்சர்னே இல்லாம டீப் ஃபேக் ஏஐ மூலமா ஒரு வீடியோவை மாத்தி அது வைரலா போச்சு. அதை டேக் பண்ணி நேஷனல் சைபர் கிரைமுக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த மாதிரியான விஷயம் நமக்கு நடந்தா அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்ன்றதை தெரிஞ்சுக்க போறோம். ரெண்டு விஷயமா இதுல நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட போட்டோவை எல்லா வெப்சைட்ல இருந்து தூக்கணும். அதுக்கு stopncii.org இதோட லிங்க் நான் கீழே தரேன். இதுல நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இதுல எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்னா, நம்மளோட அந்த போட்டோவை அப்லோட் பண்ணோம்னா ஹேஷஸா அது எடுத்துக்கும். ஹேஷஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது, ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை எல்லா வெப்சைட்லயுமே ரன் பண்ணி அந்த போட்டோஸ் எதெல்லாம் இருக்கோ அதில் எல்லாத்தையுமே தூக்கி விட்டுடும். ஸோ இதுல வேற எந்த டீட்டெயில்ஸும் நம்ம தரப்போறது கிடையாது. வெறும் கோட் மட்டும்தான் நம்மளோட கம்ப்ளைண்டா இருக்க போகுது. இது 100% சேஃப். ஏன்னா வேர்ல்டுல இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாவும் சேர்ந்து இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. செகண்ட் திங், இதை கிரியேட் பண்ணவருக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தர்றது. ஸோ சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அந்த நபரை ட்ராக் பண்ணி அவருக்கு எந்த செக்ஷன்ல பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னா, ஐடி செக்ஷன் 2067 பார்ட் ஏ படி அவருக்கு 7 years ஆஃப் இம்ப்ரிஸ்மெண்ட்டும் ஆர் அப்புறம் 10 lakhs ஆஃப் நம்மளுக்கு ஃபைனும் தர மாதிரியும் நான் பெயிலபிள் ஆக்ட்ல அவருக்கு தண்டனை வாங்கி தரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைல நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா தைரியமா நம்மளோட வாய்ஸ் அவுட் கொடுத்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். யாருமே பயப்படாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் யாருக்காவது நடந்திருந்தா தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம். ஆஸ் அ போலீஸ் அஃபிஷியலா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினைச்சேன், சேர்த்துட்டேன். தேங்க்யூ.